ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா there was not need for the fertility center so much. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்சோ தி அவேர்னஸ் ஃபார் த பேஷண்ட்ஸ் தட் இந்த மாதிரி ஒரு fertility center இருக்கு, இங்கே போனால் நம்மளோட இஷ்யூஸை we can sort outங்கிறதுக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறதுனால தான் I think a lot of people are coming. One of the finest fertility centera நம்ம லலிதாம்பிகையா இருந்துட்டு இருக்கு இல்லையா, and you have a lot of amenities here and infrastructureமே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ if a couple is coming wanting a baby, அவங்க பேபியோட கையில் டெலிவரி முடிச்சுட்டு பீடியாட்ரிஷியன் எல்லாம் பார்த்துட்டு போகிற வரைக்கும் we have everything under one roofங்கிறதுனால I think our patients are very comfortable with that kind of work. So basically பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ங்கிறது இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக் சொல்கிற ART சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக். ஃபீமேலுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க எடுக்கணும்? First we have to see how her ovaries, and also next ovary என்ன பார்க்கணும், we have to look for something called ovarian reserve. Ovary பார்த்துட்டதுக்கு அப்புறம் we have to look at the tubes, and then the third thing what we have to see is here என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கு சரகசியில்? இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இப்போ வந்து கன்ஜெனிட்டலாகவே அவங்களுக்கு யூட்ரஸே இருக்காது சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கேன் கோ ஃபார் இட். ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் அண்ட் வை இஸ் இட் ஸோ எக்ஸ்பென்சிவ்? பேசிக்லி தேர் ஆர் லாட் ஆஃப் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் super ovulation. We are going to grow a life for 3 to 5 days in a lab, maintaining the lab standards and the sterility. It's all those are the costs that is involved in that. ஃபாதரோட ஸ்பெர்ம் வந்துட்டு போடாம வேற ஸ்பெர்ம் வந்துட்டு போடுற மாதிரி நிறைய படம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? சென்டருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா we have. Is it a painful procedure? பெண்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா? இல்லை. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டரில் தான் நம்ம இருக்கோம். இங்கே நம்ம பேச போகிறது லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டரோட ஜாயின்ட் டைரக்டர் டாக்டர் ஷரண்யாவோட. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? நான் சூப்பராக இருக்கேன் சார். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஐவிஎஃப் பற்றிலாம், ஃபர்டிலிட்டினாலே ஐவிஎஃப்னு நிறையா பேசியிருக்கோம். ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஸ்ட்ரிக் கைனகாலஜிஸ்டாக, ஒரு லாப்ரோ சர்ஜனாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஓவர் 10 இயர்ஸாக யுவர் சர்விங் இன் திஸ் ஃபீல்டில், அதுவும் முக்கியமாக ஐவிஎஃப்ல யுவர் பயனீர்னு சொல்லலாம். ஸோ ஐவிஎஃப் வந்துட்டு இத்தனை வருஷமாக யுவர் சர்விங் இட், நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் லைஃபே நீங்கள் சர்வ் பண்ணுறது எவ்வளோ மன திருப்தியாக இருக்குது? ஹவு இஸ் தட் ஃபீல்? Yeah, definitely it's a very rewarding field in தான் சொல்லணும். So every day we are seeing couples, அவங்க கூட ஒரு ஜர்னியாக we are traveling and going. So definitely it is rewarding. There are lots of positives which is very good for, it's like a shared happiness with the couples, but there are few setbacks also. அதில் நம்ம என்ன கற்றுக்க முடியுதுன்னா ஒரு resilience and ஒரு never give up எப்படி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். And also I think it's always been a learning process. Okay. So every day we are still students, I feel. So there's a lot to learn because IVF-ங்கிறது மட்டும் இல்லை, medicine itself is a very very evolving field. So every day I am learning a lot from my patients through the medicine, everything. So it's a very good learning and a very rewarding and humbling journey so far in தான் சொல்லணும். அப்படி நீங்கள் பேசும்போது அவ்வளோ ஒரு பூரிப்போட நீங்கள் வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒரு புது உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது வந்து கைனகாலஜி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை யூ பீன் சர்விங் வித் ஸோ மச் ஆஃப் ஹோல் ஹார்ட்டட்னஸ். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வி ஆர் சீயிங் நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. ஏன்னா வந்து வாட் இஸ் நீடட் தான் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து அது நிறைய ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா there was not need for the fertility center so much. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது நிறைய இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி டிமாண்ட் இருக்குங்கிறதுனால we are supplying itங்கிற மாதிரி ஆகுது. ஸோ பட் அது மட்டும் இல்லாமல் now because of where we are heading to with the way of our life and everything and our digitalization and everything, the necessity இருக்குங்கிறதுனால தான் நிறைய சென்டர்ஸ் open ஆகுது. And it's not like everywhere there are centers and யாருக்கும் patients இல்லாமல் இல்லை. Any center you open, everywhere there are a lot of patients. So எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத we are coming to know by seeing so many patients that are coming, and also the awareness for the patients that இந்த மாதிரி ஒரு fertility center இருக்கு, இங்கே போனால் நம்மளோட இஷ்யூஸை we can sort outங்கிறதுக்கு awareness இருக்குங்கிறதுனால தான் I think
Very a lot of people are coming well forward. well said. I mean, இது ஒரு பிஸ்னஸாக மட்டுமே பார்க்காம இதில் நம்ம how we can have a helping hand for everyoneன்றது ரொம்ப அழகாக you have told. I think இப்போ பார்த்தீங்கன்னா one of the finest fertility centerா நம்ம லலிதாம்பிகையாக இருந்துட்டு இருக்கு இல்லையா, and you have a lot of amenities here and infrastructureமே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. Could you just share konjam words? Yeah, so first of all, we are a part of a medical college called Sri Lalithambigai Medical College, which is a unit of our Dr. MGR University. So who are been in education and teaching and that for more than 30 years. So definitely we have the backup of such a big, large institution, and it's very good. So adanala we have not left any stone unturned. So we have all the state of the art equipments and all the facilities that are needed for all IVF treatments. And so இப்போ வந்து எல்லாமே under one roof நம்ம கிட்ட இருக்கு. So if a couple is coming to us wanting a baby, அவங்க பேபியோட கையில டெலிவரி முடிச்சிட்டு பீடியாட்ரிஷியன் எல்லாம் பார்த்துட்டு போற வரைக்கும் we have everything under one roof ங்கறதுனால I think our patients are very comfortable with that kind of super well said. இந்த IVF அப்படின்றது இப்போ ஒரு சம பெரிய பூம்ல இருந்தாலுமே the demand is vast னு சொன்னாலுமே இன்னுமே IVFனா என்னப்பா என்னதான் பண்றாங்க அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமையும் கிராமங்கள்ல புறநகர்ல மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு IVFனா என்ன அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். So basically பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ங்கிறது இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக்னு சொல்கிற ART சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக். சரிங்களா? ஸோ ஐவிஎஃப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா there are a lot of levels in the fertility treatment. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐவிஎஃப்ங்கிறது கிடையாது சொல்கிறது. அதில் வந்து நம்ம லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we have something called ovulation induction. அதுக்கப்புறம் we have something called IUI. லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ஐவிஎஃப். ஸோ ஐவிஎஃப்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். அதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு உமனோட எக்கு வளர்கிறதுக்கு we give her hormone injections and then one appropriate size ஒரு 18 to 20 mm ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஊசி மூலியமாக லைட்டாக மயக்கம் கொடுத்து we will pick up all those eggs and in the lab ஒரு ஸ்பெர்மோட நம்ம அதை வந்து we will let it fertilize. ஸோ IVF அப்படின்னு என்னென்னா ஒரு டிஷ்ஷில் ஒரு எக்கையும் ஒரு ஸ்பெர்மையும் விட்டு அதுவாக அந்த ஸ்பெர்மாக போய் அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது IVF. ஸோ அதுலேயே there's another part called ICSI. ஸோ ICSIயில் என்ன பண்ணுவோம்னா இட்ஸ் கால்ட் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பெர்ம் எடுத்து அந்த எக்குக்குள்ளேயே நம்மளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது there will be a little bit more better successங்கிறதுனால ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபாலோவிங் ICSIங்கிறது தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஆக்சுவலாக இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகையில் ஃபர்டிலிட்டி சென்டர் தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன மேம்? So we are a multi-speciality hospital and a medical college where there are all departments, you name it, everything we have with super specialties and எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கிறதால that is why I keep saying it's so convenient for the patients that இப்போ ஃபர்டிலிட்டிக்கு வர ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சுகரோ ஒரு தைராய்டோ ஒரு வேறு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் எல்லாமே at one go they're able to get that easily dealt with ங்கிறதுனால it is very much comfortable. Very nice. Yes. And also the infrastructure of Lalithambigai is also massive இல்லையா? So அது வந்துட்டு over the years I think it is just blooming. அது பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? See, one thing is that we're in a, we're situated very centrally. So ஒரு important junctionல நம்ம மதுரவாயில situate ஆனதுங்கிறது is a very good thing where நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் rural peopleம் ஈஸியா accessible, பூனமலையில they're accessible and they're coming and meeting us, and also city people are able to come and meet us. And like I already told you, நம்ம சென்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐவிஎஃப் லேபுக்கு தேவையான எல்லா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இக்ஸிக்கான மைக்ரோ மேனிப்புலேட்டர்ஸ் எவ்ரிதிங் we have whatever is needed. So that எனக்கு வந்து இந்த ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்தில் ஆர் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மேரிட் கம்பிள் வந்துட்டு ஐவிஎஃப் இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வில் லுக் அவுட் ஃபார் சம் அதர் ட்ரீட்மெண்ட்ன்றது எப்போ தே ஷுட் கம், என்னென்னலாம் ட்ரை பண்ணிவிட்டு நோ இதுக்கு மேலே வி கேன் நாட் ப்ரொசீட் ஃபர்தர், அந்த அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குறையை அவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஆர் வென் தே ஷுட் கம் டு அ டாக்டர்? ஸோ யூஸ்வலி வாட் வீல் டெல் ஃபார் கப்பிள்ஸ் இஸ் தட் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் ரெகுலர் intimacy or regular sexual intercourse at least for 1 year you'll have to try. Naturally நீங்கள் வந்து at least 1 year try பண்ணதுக்கு அப்புறமா it's better to come for a fertility check. Okay. So எடுத்தோடனே நீங்கள் ஐவிஎஃப் வாங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. So once you've been regularly trying, I'm emphasizing on the regularly trying because it's not like ஒரு மாதத்துக்கு one time you can't be together and say you've been regularly trying. So regular intercourse, unprotected sexual intercourse இருந்ததுக்கு அப்புறம் 1 year அப்புறமாவும் they are not able to conceiveங்கும் போது ஒரு fertility check வந்து evaluate பண்ணிக்கணும்.
இவாலுவேட் பண்ணி எந்த லெவலில் வாட் இஷ்யூன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ட்ரீட்மெண்ட்னே முடிவு பண்ணும். ஸோ யூ கேனாட் கம் டு அ ஃபர்டிலிட்டி சென்டர் திங்கிங் ஓகே ஐ நீட் IVF ஒரு எனக்கு IVF பண்ண போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ திஸ் வில் பி ஃபார் couples who are less than 35. Okay, so if you're going to be age of marriage or age is above 35 or above 40 when you're getting married, within 6 months of trying naturally, you can come to a fertility center for a checkup. இந்த ஏஜ் லிமிட் எதுக்காக அந்த ஏஜ் லிமிட் வச்சிருக்கீங்க? Yeah, because your egg and sperm quality will depend mainly because of your age. So for female can பார்த்தீங்கன்னா between 20 and 30 is your peak fertility ன்னு சொல்லுவோம். ஒரு மேலுக்கு இட்ஸ் அரௌண்ட் லெஸ் தென் ஆல்மோஸ்ட் அப் டு 40 to 45 மேக்ஸிமம் வீல் டெல். ஸோ அந்த ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இஸ் ஹையர் இன் தட் ஏஜ் குரூப்புங்கிறதுனால ஸோ அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ நீ when you're starting itself, you're starting at an older ஏஜ்ங்கிற போது லெஸர் டைம்லேயே ஒரு ஹெல்ப்புக்கு வரதுங்கிறது will be better. Yeah. ஸோ இப்போ இந்த ஃபர்டிலிட்டி செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்ககிட்ட வந்து இந்த செக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வே யூ ஸ்டாண்ட். ஸோ மென்னுக்கு வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்சல், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்றது. ஆனால் வந்து ஃபீமேலுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க எடுக்கணும்? ஸோ பேசிக்லி வாட் டெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்றது. ஸோ இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டியூரிங் ஹர் ஓவிலேஷன் இப்போ வந்து ஒரு மந்த்லி ஒரு 30 days நம்மளுக்கு பீரியட் வருதுன்னா மிட் சைக்கிளில் ஒரு எக்குங்கிறது எவ்ரி மந்த் உங்கள் பாடிலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகும், ஓவரியிலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 14 daysல அந்த எக் டெவலப் ஆகி அந்த 14th day ஓவிலேஷன் ஒன்று நடக்கணும். அப்போ அது என்ன நடக்குதுன்னா யுவர் எக் வில் கெட் ரிலீஸ்ட் இன்டு யுவர் அப்டமன் ஃப்ரம் வேர் த டியூப் ஃபெலோப்பியன் டியூப் கருக்குலாயின்னு சொல்கிறது அதை பிக்கப் பண்ணி அது டியூப்குள்ளே வச்சுக்கும். அப்போது வந்து யுவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டுகெதராக இருக்கும்போது இந்த ஸ்பெர்ம் வந்து வீரியம் இருக்கும்ல, தட் வில் மூவ் அப் டு த ஃபெலோப்பியன் டியூப். அந்த கருக்குலாயில் அங்கே போய் தான் இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி அது வந்து நம்ம கர்ப்பப்பை யூட்ரஸ்க்குள்ளே ஒரு லைனிங் எண்டோமெட்ரியம்னு சொல்ல லைனிங்கில் வந்து அது செட் ஆகி it will grow as a baby. So every month first 14 days your egg will grow and the second half your endometrium will get prepared to receive a child every month. So இதை வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக நடக்குதா, இந்த நேச்சுரல் ப்ராசஸ் உமனுக்கு நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம 3 levelsல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to see how her ovary is. ஓவரியில் அவங்களுக்கு ஓவிலேஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓவிலேட்டரி டெஸ்ட்ஸ் இருக்கும் சிலது. யூ ஹேவ் சம் இந்த இப்போ எப்படி ப்ரெக்னென்சிக்கு டெஸ்ட் கிட்டு போட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஓவிலேட் ஆகுறீங்களா இல்லையான்னு பார்க்கறது வி ஹேவ் சம்திங் கால் LH கிட்ஸ். அது எல்லா கமர்ஷியலாகவும் கிடைக்குது. அப்படியே நீங்கள் யூரினில் அதை ப்ரெக்னென்சி டெஸ்ட் மாதிரியே பண்ணிங்கன்னா அதில் 2 கோடு வந்துச்சுன்னா நீங்கள் ஓவிலேட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணி பீப்புள் ஆர் யூ கேன் நோ. ஆர் தேர் ஆர் சம் பிளட் டெஸ்ட் கால் சீரம் ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த day 21 அன்னைக்கு சில பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓவிலேஷன் நடக்குதான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஓவரியில் என்ன பார்க்கணும், we have to look for something called ovarian reserve. ஸோ இப்போ ஒரு ஃபீமேலோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு எக்கு எத்தனை கவுண்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்றது, பிகாஸ் எவ்ரி உமன் இஸ் பார்ன் வித் அ டெஃபினட் நம்பர் ஆஃப் எக்ஸ். அவங்க பிறக்கும்போது இவ்வளோ தான் அப்படின்றது டெஃபினட் இருக்கும். ஸோ ஆஸ் தே பிகம் ஓல்டர் தே கீப் லூசிங் எக்ஸுங்கிறதுனால அந்த ரிசர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு 2 மூலியமாக பார்க்கலாம். ஸோ ஒன் வி ஹாவ் அ பிளட் டெஸ்ட் கால்ட் சீரம் AMH ஆன்டிமுலேரியன் ஹார்மோன். அந்த பிளட் டெஸ்ட் மூலியமாக வில் சி அண்ட் அது ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்ததுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர் வி கேன் டூ அ ஸ்கேன் அண்ட் வி கேன் ஃபைண்ட் சம்திங் கால்ட் அன் ஆன்டல் ஃபாலிக்கல் கவுண்ட். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு எக்கு அவங்களுக்கு ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக் ஓவரி பார்த்துட்டதுக்கப்புறம் we have to look at the tubes, because like I told you அந்த ஃபர்டிலைசேஷனுங்கிறது அந்த டியூப்பில் தான் நடக்குது. ஸோ அந்த டியூப் பிளாக்காக இருக்கா பேட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்னு இருக்கும். HSG இந்த டை டெஸ்ட்னு சொல்கிறது ஒன்று இருக்கும். அது ஆர் வி ஹேவ் சம்திங் கால்ட் சலைன் சோனோகிராஃபி ஸ்கேன் மூலியமாகவும் பார்க்கலாம். ஸோ அது டியூபை பார்க்கணும். அண்ட் தென் த தேர்ட் திங் வாட் யூ ஹேவ் டு see is your endometrium. கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஸோ அது கர்ப்பப்பை கரெக்டாக இருக்கா, அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் கரெக்டாக இருக்கா, இல்லை அந்த கர்ப்பப்பை ஏதோ கட்டி இருக்குது, சத வளர்ச்சி இருக்குது, ஒரு செப்டம் மாதிரி ஏதோ தடிப்பு இருக்குது, எனி ஸ்ட்ரக்சரலாக அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது ஃபார் அ பேபி டு க்ரோவா அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம ஒரு உமனுக்கு பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமும் அவங்க எடுத்துக்கிறது பேசல் இவாலுவேஷன். அது வந்து நம்ம ஒரு டே டு ஸ்கேன் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஒரு டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கேன் மூலியமாகவே மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃபீமேல்
fertility evaluation can be done by one simple scan ஸ்கேன்லேயே நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நிறைய மித்ஸ் இருக்கு இல்லையா அரவுண்ட் ஐவிஎஃப் முக்கியமாக. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மூலியமாக பிறக்கிற குழந்தைகள் வந்துட்டு மூல வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை அவங்க வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு சின்ன கேலி கிண்டலாக சொல்கிற விஷயம் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தானே நீன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, I feel there is no much difference between a normal child and an IVF through IVF பிறக்கிற சைல்டு தான். ஸோ இப்போ வந்து எனி சைல்டு ஃபார் தட் மேட்டர் பிறக்கும்போது அந்த ஜெனட்டிக் மேக்கப்பில் எவ்வளோ ரிஸ்க் ஆஃப் அவங்களுக்கு ஒரு மரபணு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கோ அதே லெவல் ஆஃப் ரிஸ்க் தான் நம்ம ஐவிஎஃப் மூலியமாக வர பேபிக்கும் இருக்குது. ஸோ அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம மேற்கொண்டு அந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் கொஞ்சம் வென் யோர் ஸ்பெர்ம் ஆர் எக் குவாலிட்டி இஸ் நாட் குட், அப்போது கொஞ்சம் ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஆர் சம் அந்த இஷ்யூஸ் வர மாதிரி எப்படி நார்மல்ஸ் பாப்புலேஷனுக்கு இருக்கோ அதே லெவலுக்கு தான் ஐவிஎஃப்க்கு இருக்குங்கிறது தான் ஐ வுட் லைக் டு சே. பட் தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஐவிஎஃப்னால பிறக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு டெஃபினட் ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரிலாம் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிலேட் ஸ்பீச் அதெல்லாம் வந்து இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் ஹவு we are at home and how much of screen and how much of things the babies are being exposed to ங்கிறதும் ஒரு ஃபேக்டராக நம்ம வந்து you can't just blame or pin everything on IVF மாதிரி I think you'll have to look at it. சூப்பர் மேம். ஸோ இந்த ஐவிஎஃப்னால பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இன்னொரு பேச்சும் இருக்கு இல்லையா பரவலாக? ஐவிஎஃபோட ப்ரெக்னன்சி வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஐவிஎஃப்னால நீங்கள் கருத்தேக்கப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க அந்த ப்ரெக்னன்சி பீரியடே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுவுமே தூக்கக்கூடாது, பெட்லேயே இருக்கணும், இந்த விஷயமும் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஐ திங்க் it was there 30 years back or 25 years back when the advancements, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் டெய்லி நம்ம நிறைய கற்றுக்கணும். there are a lot of advancements in the field of IVF. இப்போ 30 years back வந்து ஏன் சிலது வந்து நடக்குதுன்னு நம்மளுக்கு அவ்வளோ we didn't have much information. இப்போ அதெல்லாம் இருக்குங்கிறதால இப்போ IVF after you conceive through IVF or naturally after your baby ஒரு ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, you're like any other pregnant woman. We have so many people even after IVF having normal deliveries, even after IVF having a normal pregnancy, working through their IVF pregnancy. So after you become positive for pregnancy, you're like any other. Even that first 3 months? First 3 months, yes, கொஞ்சம் நம்ம supportive medication and இருப்போம். But bed rest ங்கிறது we do not tell for anybody. ஏன்னா வந்து pregnancy by itself we call something called a hypercoagulable state. நாங்கள் நார்மலாக இருக்கிற pregnant woman-ஏ until unless medically அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸில் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லாத அவங்களுக்கு தவிர we don't tell that for everybody. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது காலில் ரத்தம் கட்டுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குமே ஒழிய we do not tell, we don't advise it to anybody. யூஸ்வலாக இப்போ இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம ஐவிஎஃப் மூலியமாக அந்த கருவை லேபில் ஃபார்ம் பண்ணி அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமாவே we tell the patients to get up and walk and use the restroom in the next half an hour. And அன்னைக்கே we will discharge them also. We'll just ask them to not do anything strenuous or அந்த மாதிரி தான் we'll tell it. தவிர ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு we don't advise anybody nowadays actually. நைஸ். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது அபவுட் ஐவிஎஃப் இஸ் ஐவிஎஃப்னாலே ட்வின்ஸ் பிறந்துட்டாங்களா, அப்போ உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது பெரும்பாலும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, usually what we aim for is a healthy mother and one healthy child தான். பட் இப்போ ஐவிஎஃப்ல போகும்போது we always usually will place 2 embryos just in case as a backup. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு எம்ப்ரியோ வச்சுருக்கோம், ஒரு எம்ப்ரியோ ஒரு வேளை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அப்படிங்கிற காரணத்துக்காக we usually place 2 embryos. maximum of 2 embryos தான் நம்ம வைக்கணும் when we are transferring embryo transfer வைக்கும்போது. அதுலேயுமே வந்து எல்லா தடவையும் அது ரெண்டுமே இம்ப்ளான்ட் ஆகி வளரும்ன்ற கேரண்டியும் கிடையாதுங்கிறதுனால நம்ம 2 வைக்கிறோம். ஸோ அதில் சில பேருக்கு 2வும் கிளிக் ஆகிடுது, சில பேருக்கு we have seen நம்ம 2 எம்ப்ரியோ வச்சும் அதுலேருந்து ஒரு எம்ப்ரியோ மட்டும்தான் வளருதும் பார்க்குறோம். ஸோ அது வைக்கிறதுனால அது டிபெண்டிங் ஆன் ஹவு வெல் தேர் எம்ப்ரியோ their endometrium is receptive to itங்கிறது தான் we will see. But there are some patients we give single embryo transfer also. So if they have some comorbidities where them carrying a twin pregnancy will be riskier for them as அவங்க general healthன்றம்போது நாங்கள் single embryo transfer தான் பண்ணுறோம். So it does not mean so usually நிறைய சூப்பர் ஓவிலேஷன் பண்ணுறதுனால நிறைய எக்ஸை நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னன்சிங்கிறது ஆக்சுவலி இனிஷியலி ஐவிஎஃபோட சைடு எஃபெக்ட் தான் ட்வின்ஸ். இட் வாஸ்
side effect of having undergoing reproductive treatmentங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. Now people are coming and asking, எங்களுக்கு ட்வின்ஸ் வேணும், நீங்கள் எங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுங்கன்ற லெவலுக்கு போயிட்டோம். பட் we obviously see their necessity and their personalized need and their their physical health பார்த்து தான் நம்ம அந்த மாதிரி எதுக்கு தேவைன்றது பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நீங்கள் இந்த தேவைகள் அவங்க கேட்குறாங்கன்றத சொல்லும் போது இந்த ஒரு கொஸ்டினுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டி இஸ் தேர் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் ஃப்ரம் த கப்பிள்ஸ்? இது வந்துட்டு பெரும்பாலும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக்னே சொல்லலாம். எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், அதனால எனக்கு பொம்பளை புள்ள வேணுன்ற மாதிரி அந்த மாதிரியும் கேட்குறாங்களா? கேட்குறவங்க என்ன வேணாலும் கேட்பாங்கங்க. பட் ஹியர் ஆக்சுவலி இன் இந்தியா வி ஹாவ் சம்திங் கால்ட் த பிசிபி என்டிட்டி வேர் வி ஆர் நாட் அலவ்ட் டு டூ அ ஜெண்டர் ஆர் டிட்டர்மினேஷன் ஈவன் டியூரிங் யுவர் ஆன்டிநேட்டல் ஸ்கேன்ஸ்னால வி டெஃபினெட்லி டோன்ட் டூ அ ஜெண்டர் செலெக்ஷன். பட் எஸ், இன் ஃபாரின் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதுவுமே எதுக்கு பண்ணுவாங்கன்னா சில ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கேரி அ ஸ்பெசிஃபிக் ஜெண்டர் சைல்டு, அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் அந்த சைல்டுக்கு பாஸ் ஆன் ஆகுன்ற போது அங்கே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தே வில் ஹாவ் அ ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் செலெக்ஷன், ஜெண்டர் செலெக்ஷன் பண்ணி பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. But here in India and in our place, we don't do it, and definitely not in our center. We just, like I told you, our aim is to give the couple a healthy baby and a healthy mother. வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ இந்த ஐவிஎஃப் பற்றிலாம் பேசினும் போது எனக்கு இந்த ஒரு சின்ன கேள்வியுமே வருது. ஒரு நியூலி மேரிட் கப்புள் நேச்சுரலாக தே ஆர் வாண்டிங் டு கன்சீவ் ஆர் வாண்டிங் டு கெட் ப்ரெக்னென்ட்னா எந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ஆர் ப்ராசஸ்லாம் நீங்கள் நேச்சுரலாகவே இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரம் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் டு எவ்ரி திங், அது மாதிரினா நீங்கள் ஒரு டாக்டராக என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? Yeah, so that's actually a very good and important question, I think, because awareness of something called the fertile window has to be there. So in your period, like I told you, or 30 days irukna, on the 14th day da, if you're having a regular cycle, on the 14th day da and the egg release agudhu. So on the within around that fertile window, if you're together only, the chances of your achieving a pregnancy is slightly higher. So நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த fertile window 14th டேங்கிறதுனால we'll tell 10th day of your periodலேருந்து 20th day வரைக்கும் try to be together alternate days. Or அவ்வளோ ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் 3-4 days a week consistently be together அப்படின்றத we will give them அந்த fertile window-ஓட awareness கொடுத்துரும். And like you said, we will also ask them to have a definite-ஆக ஒரு healthy lifestyle, ஒரு balanced food intake and some moderate amount of physical activity and a good night's sleep and reduce stress levels at work is a very important thing for a general natural conception. And இது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஹை இம்பேக்டாக வந்துட்டு ஆயிருக்கு ஃபார் ப்ராபப்ளி என்ன சொல்கிறது, இந்த ஐவிஎஃப்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணமாக ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் டு அப்நார்மல் ஸ்லீப் சைக்கிள்லேருந்து எந்தெந்த காரணம்லாம் வந்துட்டு அவங்கள நேச்சுரலாக கன்சீவ் ஆகாமல் விட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? இஃப் யூ கேன் ஷேர். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். நம்ம வந்து அந்த காசஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய இருக்கும். ஸோ ஜென்ரலாக மாடிஃபையபிள் எதுங்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து we have to look at their age. Okay. So when you are planning to have a child அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கொஞ்சம் நம்ம according to that we'll have to see when you're going to get married and have a childங்கிறதால age is a very very important deciding factor தான் சொல்வேன் in your fertility potential. So அதை நம்ம வந்து இப்போ இருக்கிற டைமில் we cannot force everybody 20லே கல்யாணம் பண்ணிக்கோலாம் நம்ம யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஸோ எவ்வளோ whenever you can, and then after that you need to be aware when you need to plan and at the earliest plan பண்ணுறது and your comorbidities. உனக்கு associated வேறு ஏதாவது issues இருக்கு, or you have a fibroid or you have a PCO or something, that way அந்த மாதிரி இருக்கும்போது நீ அதையும் இன்னொரு 4 years 5 years ஆஃப்டர் மேரேஜும் நான் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ண போகிறேன்ற மாதிரி இல்லாமல் ஸோ யார் ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஒரு கப்பல் வந்து டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஐ ஆல்சோ ஃபீல் தட் their general stress levels at work, their lifestyle of your diet, exercise and sleep has to be maintained as a non-negotiable every day. So okay. It's not just for your fertility. So அது வந்து ஒரு everyday life-ஆவே நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் general health and fertility-க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் விமன் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஐடென்டிஃபையபிளான காசஸ் நம்ம பார்க்க முடியுது. பிசிஓஎஸ், பிசிஓடி, ஒரு ஓவேரியன் சிஸ்டோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கன்சீவ் ஆகிறது இஸ் குவைட் டிஃபிகல்ட், இல்லை டிலே ஆகும்னு சொல்லலாம். மென்னுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட இருக்கலாம். ஸோ வி ஹாவ் சம்திங் கால்ட் இன் மென். நம்ம வந்து இப்போ அந்த ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணுறதுனால
ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஸோ இஃப் தே ஹாவ் எனி ஹார்மோனல் இஷ்யூஸ் we'll have to check, or there are some genetic issues இருக்கா, அவங்களோட occupation. So basically for men their semen parameters can be affected by their occupation. If you're going to be working in like very heat environment, ஒரு மைனில் ஒர்க் பண்ணுறாங்களோ, ஒரு வெல்டர்ஸ், all those kind of people usually do have little bit of issues, who are always in constant exposure of heat. Or if you're going to have your laptop on your lap for prolonged hours, or 10 hours a day you're going to be because that's radiation to your pelvic region. So அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, or இது வந்து or you're having your lifestyle issues like smoking, alcohol, drug abuse, all that has to be, இதெல்லாம் மாடிஃபைபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ அசோசியேட்டட் ஹார்மோன் டிசார்டர்ஸ் லைக் தைராய்டு, ஒரு ப்ரொலாக்டின் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், சிவியர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லையும் நாங்கள் வந்து ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் ஆல்ட்ரு ஆகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நவடேஸ் வி ஆர் சீயிங் மென், யங் மென் ஆல்சோ 30s இருக்கிற மென்னுக்கும் ஹை டயபெட்டிக்ஸ் பார்க்குறோம் நம்ம. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆர் தெர் குட் பி சம் ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ், ஸோ தெர் குட் பி சம் பிளாக் in their spermatic order. அந்த மாதிரி பிளாக் இருக்கிறவங்களுக்கு where there there is a production but அது வந்து நம்மளுக்கு இங்கே ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ், ஆர் their general way of lifestyle modification நம்ம பார்த்துட்டு போனோம்னா they can be the reasons. பர்ஃபெக்ட். நம்ம இந்த ஐவிஎஃப் இந்த ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணுறதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது தெர் இஸ் அ பாயிண்ட் வேர் இல்லை முடியாது, இட்ஸ் நாட் ஹேப்பனிங் வித் த மாம்ன்ற மாதிரி டைமில் தெர் ஆர் டாக்டர் சஜஸ்டிங் சரகேசி அண்ட் ஆல், இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாயிண்டில் சரகேசி வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு கப்பலுக்கு, அண்ட் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது சரகேசி? So what we have to follow now is something called altruistic surrogacy, where you cannot முன்னாடி மாதிரி you cannot just allow, or you cannot just pay somebody to be a surrogate. So now it has to be out of the will of that surrogate mother she has to do it willingly, not just commercially. அது ஒன்று. அண்ட் ஆல்சோ நீங்கள் யாருக்குன்னு கேட்கும்போது இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இப்போ வந்து கன்ஜெனிட்டலாகவே அவங்களுக்கு யூட்ரஸே இருக்காது சில பேருக்கு. இட் இஸ் கால்ட் MRKH syndrome. They will be born without a uterus. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு we will have to we can go for it. Or ஒரு ஏதாவது ஒரு ரீசன், ஒரு கேன்சர்னாலேயோ ஏதோ ஒரு வேறு ஏதாவது ஹார்மோன் சென்சிட்டிவ் கேன்சர்ஸ்னால அவங்களுக்கு ஒரு யூட்ரஸ் எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யூட்ரஸ் ஆர் எனி, இப்போ நம்ம அவங்களுக்குலாம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸே கொடுக்க முடியாத சம் ஓவேரியன் சம் இஷ்யூ இஸ் தேர், ஒரு சம் ஹார்மோன் சென்சிட்டிவ் கேன்சர் இன் தேட், அப்படி இருக்கிறவங்களுக்கு வில் கோ ஃபார் சரகசி. ஸோ ஆர் தேவ் ஹேட் ரிப்பீட்டட் IVF ஃபெயிலியர்ஸ் ஒரு ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜஸ், ஒரு 7-8 மிஸ்கேரேஜஸ், ஒரு 4-5 தடவை IVF பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு அதில் செட் ஆகாமல் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி இட் இஸ் அ வெரி வெரி லாஸ்ட் ரிசார்ட். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் ஈவன் level 1, 2, 3. அது வந்து towards the end only. It is only the end. And also there are lot of legal, ethical எல்லாமே நம்ம அது lot of procedures இருக்குங்கிறதுனால it is best reserved for as a last resort. Very nicely told. I mean, இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து சரகசி பார்க்க முடியுது இல்லையா? பி இட் காலிவுட், பாலிவுட், அதை பார்த்து வந்து நம்ம பாமர மக்களும் ஓகே இட்ஸ் ஈஸி போல அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? No, definitely it's not. I'm saying we really don't know why they got it done. Why? So there should have been some reason, good reason, not just because they didn't want to get pregnant. So அவங்களோட மெடிக்கல் இது நம்மளுக்கு தெரியாதுங்கிறத we really can't comment about that. But for normal மக்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இது வந்து it's not an easy way out. இது வந்து அவங்களுக்கு மல்டிப்புளாக ஒரு நிஜமான காரணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமே ஒழிய இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா மேம், IVF அப்படின்றத வந்துட்டா மட்டும் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் திங், நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் அண்ட் வை இஸ் இட் ஸோ எக்ஸ்பென்சிவ்? See, முன்னாடி தான் அதுக்கு வந்து it was much more. I think now it is in the reach of many people ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதில் நீங்கள் ஏன் எக்ஸ்பென்சிவ் மேடம்னு கேட்குறீங்கன்னா, basically there are a lot of hormonal injections involved in சூப்பர் ஓவிலேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு நிறைய கருவு முட்டையை வளர்க்க வைக்கிறோம், அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸை தே ஆர் ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அது ஏன் அவ்வளோ ஹையாக இருக்குன்னா வந்து நம்மளுக்கு அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் தட் ஹார்மோன் வி நீட், அதை ஒரு கோல்ட் செயினில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் இருந்தாலும் ஜஸ்ட் இமேஜின் தட் வி ஆர் கோயிங் டு க்ரோ அ லைஃப் ஃபார் 3 to 5 days in a lab. So what happens inside the body if you have to do that in a lab,
ஸோ அந்த லேபோட ஸ்டாண்டர்டை நம்ம எவ்வளோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைனிங் த லேப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த ஸ்டெரிலிட்டி and it's all those are the costs that is involved in that. There are people who do it, commercial பண்ணணும்ன்ற மாதிரி இல்லாம you were also mentioning something like IVF is like it's a business அப்படின்றலாம் இல்லாம நம்ம வந்து what is necessary and what is neededங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So at LFC we are doing thatங்கிறதுனால so it is only those what is essential only is we are giving, and it is definitely இப்போ there are multiple protocols. கொஞ்சம் low effective dose of drugs கொடுத்து non of our patientsக்கும் we are able to give them good results. ரொம்ப ஹை எண்ட் இது யூஸ் பண்ணாமல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாட் இஸ் நீடட் மட்டும் கொடுத்து எசென்ஷியலாக பண்ணால் we are able to it's at the reach of many people தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நிறைய சினிமாவில் பார்க்குறோம், நிறையா செலிப்ரிட்டிஸ் கிட்ட பார்க்குறோம் மிஸ்டேக்ஸ் இன் ஐவிஎஃப் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் சினிமாலையும் நிறையா நடந்திருக்கு, நிறையா சோஷியல் மீடியாலையும் அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்னால் வந்துட்டு ஃபாதரோட ஸ்பெர்ம் வந்துட்டு போடாமல் வேற ஸ்பெர்ம் வந்துட்டு நீங்கள் நிறைய படம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? See, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் there are lot of checks that we do. We have இப்போ நம்ம சென்டருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா we have everything labeling and we have computerized labeling overchecked by a clinical embryologist தான் நான் சொல்லுவேன். So we have something called இப்போ நம்ம அந்த கருவை ஃபார்ம் பண்ணி அதை பண்ணும்போது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். The patients can see that it is their embryo, it will all be labeled. அந்த நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற embryo, it will all be self-labeled, engraved in that itself. So there is no way for any change of that sort to happen. அதெல்லாம் படத்துக்காக மட்டும் that is all fictional things. So and definitely there are a lot of legalities involved in that. We'll be doubly, triply, 100% careful that it is everything is labeled and everything is consented and everything is recorded and documented properly. Nice. I mean, so you're double sure நீங்க வந்து லலிதாம்பிகை வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எந்த misconceptions I think that everybody is very careful, so it is not it's something that is not acceptable ங்கிறதுனால we are definitely very careful, and yes, at our center we are 100% sure we take care of those things. Super ma'am. இன்னொரு விஷயமும் I think இப்போ செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரி மாதிரி செலிபிரிட்டிஸ் பண்ற எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஆர் நிறைய கைனகாலஜிஸ்ட் அதை ரெக்கமெண்ட் பண்ணியுமே நான் பார்த்துருக்கேன். ஓவரிஸ் ஃப்ரீசிங்ஸ் எல்லாம் போய் இப்போ எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இது எந்த லெவலுக்கு ஹெல்தி, எவ்வளோ வருஷம் அந்த மாதிரி எக் ஃப்ரீசிங்லேருந்து? இப்போ லைக் ஐ வாஸ் ஆல்ரெடி டெல்லிங் யூ, இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் 20 to 30 சொல்றதுனால எல்லாருமே வந்து now who is getting married so early, everybody wants to find their job, settle in their career, then find their partner, then go on trips with that partner and then get married, and they have one big list of things to do before they go for they start thinking that they want a child. So அப்படிங்கறம்போது இப்போ awareness that you can freeze just your egg and keep it. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி அந்த 20 to 30ல தான் உங்களோட அந்த எக்கோட குவாலிட்டி, அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. So when you cross 35, you're reaching 40s, the quality and the number of the eggs குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுனால தான் அது ஒரு இப்போ because of our world today's how we areங்கிறதுனால தான் அது ஒரு ட்ரெண்டுக்கே வந்தது இப்போ. And I think it is a good way forward, because rather than feeling sorry later, if you have a backup, your eggs freezed, when you decide to have a baby later in life with your that time partner, you can choose to have a baby. And appo kuda if after your marriage at like 35 or 40, we'll still ask them to try naturally for some time. And there are people who conceive naturally also. So adayum meeri oru mudilendrumbodhu idu oru backup support ah irukku. Ana idu freeze panni vechitongradhanaala you shouldn't delay it வாண்டட்லி ரொம்ப ஃபர்தராகவும் டிலே. ஏன்னா வந்து ரொம்ப லேட்டாக கன்சீவ் ஆகி அதனால வர இஷ்யூஸ் லைக் ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜஸ் ஒரு டவுன் சிண்ட்ரோம், அதுவுமே ரொம்ப மெட்டர்னல் ஏஜ் ரொம்ப 40 எல்லாம் தாண்டும் போது அந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மிஸ்கேரேஜ் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும்ன்றாங்க. தட்ஸ் நாட் அ லைசன்ஸ் தட் பிகாஸ் யூ ஃப்ரோசன் யுவர் எக் யூ கேன் கெட் மேரிட் லேட் ஆர் யூ கேன் பிளான் அ சைல்ட் லேட்டுங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக யூ கேன் பிளான் அ பேபி ஆர் ஹவு என்ன சொல்கிறது, அந்த எவ்வளோ சீக்கிரமாக கேப்புக்கு அப்புறம் யூ வில் கெட் ப்ரெக்னென்ட்ன்றது? ஸோ அட்லீஸ்ட் தெர் ஆர் பீப்புள் இந்த மந்த் மிஸ்கேரேஜ் அடுத்த மந்தே கன்சீவ் ஆகுறவங்களும் இருக்காங்க. பட் we suggest them to have a break for at least 3 months. Okay.
So, to help your body recover from the stress of a pregnancy. என்னந்தாலும் you've had a pregnancy and இதுனா அந்த ப்ரெக்னென்சியோட எஃபெக்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 6 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ we'll usually say at least 3 months gap you can allow and plan again. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது மேம். இப்போ வந்து கான்ட்ரசெப்ஷனில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், பில்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா வந்துருச்சு. வாட் இஸ் அ சேஃப் கான்ட்ரசெப்ஷன், வாட் இஸ் நாட் அ சேஃப் கான்ட்ரசெப்ஷன்? ஒரு கல்யாணம் ஆனதுக்கு உடனேவே நிறையா கப்புள்ஸ் வந்து கான்ட்ரசெப்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார் இயர், 2 இயர், 3 இயர்லாம் எடுக்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு சேஃப், எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ யூஸ்வலாக கான்ட்ரசெப்ஷன் மட்டும் எப்போவுமே வாட் வில் ஹேவ் டு டூ இஸ் வில் ஹேவ் டு கிவ் த பேஷண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அண்ட் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க பாடிக்கு, அவங்க வெயிட்டுக்கு, அவங்களோட சைக்கிளுக்கு என்ன சூட் ஆகுன்றதை பார்த்துட்டு ஃபியூ ஆப்ஷன்ஸ் we should always give. I cannot say okay இது மட்டும் தான் நீ கான்ட்ரசெப்ஷனாக யூஸ் பண்ணணும்னு I cannot just say. ஸோ அதில் அவங்களுக்கு வில் allow and will ask them to choose between what is complaint, அவங்களால எது பண்ண முடியும். சில பேர் ஆர் கம்ஃபர்டபுள் வித் 21-day contraceptive pill. மேடம் நான் எல்லாம் வச்சு டெய்லி நைட் அதை எடுத்துக்கிட்டேன்னா இட்ஸ் கம்ஃபர்டிங் ஃபார் மீ, இட் இஸ் ஈஸி தட் ஐ கேன் பி ஷுர் இட்ஸ் இன் மை ஹேண்ட், மை ஃபர்டிலிட்டி இஸ் இன் மை ஹேண்ட் அப்படிங்கிறதுனால அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். சில பேர் மேடம் நான் மறந்துடுவேன், I have a very busy schedule, I tend to forgetங்கிறவங்க they'll choose for a intrauterine device, or somebody can go for a injection, 3 months once injection. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணிவிட்டு we will give them the options. But generally also if you are initially wanting to have a contraception, we will also suggest to use barrier methods like condoms, because that will help in prevention of even sexually transmitted diseases. Okay. So அதுவுமே ஒரு டபுள் இது சேஃப் இல்லன்னு ஏதாவது இருக்கா கான்ட்ரசெப்ஷன் மாதிரி எதுவும்? Like I told you, I cannot give it as one thing fits allங்கிற மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு, அவங்க வெயிட்டுக்கு, அவங்க ஏஜுக்கு, அவங்களுக்கு இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் லைக் பிபி, சுகர் எல்லாம் பார்த்துட்டு எது அவங்களுக்கு ஃபிட் ஆகுமோ we will give them few options. அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல quite personalized treatment அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ பில்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, காப்பர்ட்டினால எனக்கு வந்து இது மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய சொல்றதுனால I had this question. Yeah that's what, everything has pros and cons. So what best suits you அப்படிங்கறது நம்ம that is where our job comes in. We'll give them their option. அதுல அவங்களால எது பெஸ்டா prolonged கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும்ங்கறத பார்த்து we would suggest that. வெரி நைஸ் மேம். விமன் ஃபீமேலோட ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பூமிங்காக இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெஜனல் கேன்சர் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு வேக்சின் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஐ திங்க் எவ்ரி கைனகாலஜிஸ்ட் வந்துட்டு இட்ஸ் ப்ரீச்சிங் அபவுட் இட். இஃப் யூ கேன் ஆல்சோ ஷேர், அது எந்த வயசில் போடணும், யாரெல்லாம்? we have something called the HPV vaccine. அது வந்து இந்த கர்ப்பப்பையோட வாய்ப்புறம் சர்விக்ஸ்ன்னு சொல்கிற அந்த cervical கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ இமேஜின் கேன்சர் இஸ் ஒன்லி திஸ் ஒன் திங் இன் டுடேஸ் வேர்ல்ட் தட் இஸ் நாட் curable அப்படிங்கிற ஒரு இது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ கேன் சே தட் தெர் இஸ் அ வேக்சின் ஃபார் அ கேன்சர், so why not? Definitely, and then the HPV vaccine that is available in the market today can give protection up to almost 90 to 95% from all cervical cancers ங்கிறதுனால. And if you're giving it at an appropriate age, நீங்க சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு இப்போல்லாம் வந்தானா it is combined within their pediatric vaccine itself. So before they turn 15, so 9 to 12 yearsல we suggest the girls to have 2 doses. ஆனால் இப்போ because of its benefits நிறைய இருக்குது, ஆல்மோஸ்ட் 100%, 98 to 100% வரைக்கும் நம்மளுக்கு எஃபிகசி இருக்குங்கிறதுனால up to 45 years of age also women are allowed to have the vaccines. So if you're going to get your vaccine after marriage, 3 doses போட்டுக்கிற மாதிரி இருக்கும். So 0, 2 and 6. So in the month, 0 month, 2nd month and 6th month from the first doseங்கிற மாதிரி we'll give them 3 doses and up to 45 years. So even if you've had children, you can have, because usually we will say that it has to be given before your first sexual exposure. But இதுக்கு அப்புறமாவும் 45 years வரைக்கும் கூட இது போட்டா இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுதுங்கிற போது I think everybody should be aware. No, we shouldn't give it during pregnancy. We can give it during breastfeeding or after that. So pregnancyல மட்டும்தான் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இப்பெல்லாம் வந்து I think many girl childrenக்கெல்லாம் ஸ்கூல் ஏஜ்லேயே கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த கேட்ச் அப் வேக்சின் ஆஃப் the previous generation தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. Yes. ஸோ நம்ம இந்த IVF பற்றி பேசின போது அதோட
போஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்னி கேன்சர் கூட காஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு மித்துன்றது எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் இஃப் வி கெட் கிளாரிஃபைட் ஃப்ரம் யூ. No, no. There's nothing like that. See, IVFங்கிறதுக்கு அதுக்கு சில வந்து அசோசியேட்டட் சைடு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா we have something called OHSSன்னு சொல்லுவோம், ovarian hyperstimulation syndrome சொல்லுவோம். ஸோ நிறைய டோஸ் கொடுத்து அதனால வர சில எஃபெக்ட்ஸ் தான் இருக்குமே தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் there have been associations. பட் இன்னும் நம்மளுக்கு டைரக்ட் லிங்க் ஆஃப் ஐவிஎஃப்னால இந்த கேன்சர்ஸ் வருங்கிறதுலாம் வந்து there has been speculations தவிர there is no concrete evidence that IVF is associated with any definitely not kidney cancer, that much I can tell you. But there is no real evidence that I mean there is still research going on. இதனால ஏதாவது long term effects இருக்குமான every day we are researching ன்ற தவிர கான்க்ரீட்டா இப்போதைக்கு வரைக்கும் இது ஐவிஎஃப் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆகுன்ற மாதிரி எதுவும் இல்லை சார். வெரி நோன் திங் இஸ் ஒன்லி த OHSS. அதுக்குமே இப்போ நம்ம வந்து லோவஸ்ட் எஃபெக்டிவ் டோஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வாட் எவர் த லோவஸ்ட் எஃபெக்டிவ் டோஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தட் நீட்ஸ் டு பி கிவன் அலோன் அதை மட்டும் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி சேஃப் ஒன்லி. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து இட்ஸ் தேர் இல்லையா, இஸ் இட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்? பெண்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா? இல்லை. ஸோ நம்ம இந்த எக் பிக்கப்புங்கிறது நான் சொன்ன மாதிரி ஹவு வி ஹாவ் டு கிவ் தெம் த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் கெட் த எக்ஸ் பிக்ட் அப். அது வந்து நம்ம மயக்கத்தில் தான் அண்டர் த அனஸ்தீஷியா only will give them. That is not a painful procedure. What can be slightly painful for the patient is your daily injections. ஒரு 10 days வந்து you will have to take injections for every day. So yes, that அந்த ஒன்று மட்டும்தான் will be a little bit of issue for the patients. Hormonal injections daily we'll have to give them. It's like skin subcutaneous injections கொடுப்போம். So around the abdomen and thigh கொடுக்கறதுனால அந்த injection site pain இருக்கு, அது ஒன்று தான் இருக்கிறத தவிர I don't think அதுவும் அந்த பிக்கோட பெயின் தான். Yes. அந்த மட்டும் தான் தவிர it's not very painful. And embryo transferம் the patient will be awake. ஸோ நம்ம அந்த கருவை உள்ள வைக்கும் போது கூட வந்து பேஷண்ட் அவேக்காக தான் இருக்கும். அதுவுமே it is not painful. It's not painful. Nothing to be really scared of. I mean IVF மத்தி இருந்த நிறைய டவுட்ஸை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி எங்களுக்காக கிளாரிஃபை பண்ணீங்க. அதோட காஸ்ட் ஆரம்பிச்சு அது பிஸ்னஸ் இல்லை, இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், சம்திங் வெரி பர்சனல் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்காக சொன்னீங்க. ஐ திங்க் ஐ வுட் ஆல்சோ சஜஸ்ட் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுன்ற லெவலுக்கு அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருந்தது உங்களோட கான்வர்சேஷன் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. I hope I was able to help நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து if some clarity if I've given them, I'll be glad. Definitely. Thank you. Thanks for this time. Thank you.